நண்பர்களுக்கு வணக்கம். ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பார்ப்போம். ஈரான் மீது மெகா அட்டாக். அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் அதிரடி தாக்குதல் பண்ணியிருக்காங்க. பதிலுக்கு ஈரானும் வந்துட்டு தாக்குதல் நடத்திருக்கு அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்திருக்கு. ஆனால் ஒரே நாளில் ஈரானுடைய முக்கிய 3 ஜெனரல்ஸ் வந்துட்டு காலி ஆயிட்டாங்க அப்படின்னு பார்க்கப்படுது. இது வந்து ஒரு உலகப் போருக்கு ஆரம்பமாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறோம். முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் போட்டு அடி அடிச்சிட்டு இருக்காங்க. அவங்க திருப்பி அடிக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டூரான் லைனை கிராஸ் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 19 போஸ்ட் வந்து அவங்க பிடிச்சிருக்காங்க. இந்த பக்ராம் ஏர்பேஸை பிடிக்கிறதுக்கு அவங்க பிளான் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி பேசப்படுது. இது ட்ரம்போட வேலை தான். இப்போ ஈரானில் பண்ணக்கூடியதும் ட்ரம்போட வேலை தான் அப்படின்னு பார்க்குறோம். வாங்க ஃபுல் டீட்டெயில் வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம். ஸோ விஷயம் என்ன அப்படின்னாக்கா, இன்னைக்கு உலகமே வந்து ஒரு மிகப்பெரிய போரிடக்கூடிய ஒரு விளிம்பில் தான் வந்திருக்கு அப்படின்னு பார்க்கப்படுது. இந்த பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் சண்டை இதுக்கு நடுவில் இப்போ ஈரான் மேலே அமெரிக்கா மிகப்பெரிய தாக்குதல் நடத்திருக்கு. இஸ்ரேலும் வந்துட்டு சேர்ந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க பார்க்கப்படுது. ஈரானோட அணு ஆயுதம் மற்றும் ராணுவ மையங்களை குறி வச்சு அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஒரு மிகப்பெரிய ஜாயிண்ட் ஆப்ரேஷனை பண்ணியிருக்காங்க. இது பேர் வந்துட்டு ஜாயிண்ட் அட்டாக்னே கூட சொல்லலாம். மிகப்பெரிய அட்டாக் அப்படின்னு பார்க்கப்படுது. இந்த தாக்குதலில் எந்தெந்த இடங்கள்லாம் அடிச்சிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல ஈரானோட இஸ்பஹான் அப்படின்னக்கூடிய இடம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஈரானோட மெயின் அணு ஆயுத ஆராய்ச்சி மையம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை குறி வச்சு ப்ரிசிஷன் ஸ்ட்ரைக் வந்துட்டு இஸ்ரேல் பண்ணியிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா, ஈரானோட தலைநகர் இந்த தெஹ்ரான் இருக்கு இல்லையா, தெஹ்ரானுக்கு வெளியில் இருக்கக்கூடிய ஏவுகணை தயாரிப்பு கூடங்கள், அது மட்டும் இல்லாமல் ரேடார் நிலையங்கள், இதெல்லாம் வந்து தரமட்டம் ஆக்கிட்டாங்க இஸ்ரேல் அப்படின்னு பார்க்கப்படுது. அது பார்த்தீங்கன்னா சிஷாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம். இந்த சிஷாஸ் இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஈரானுடைய ஏர்பேஸ் இருக்கக்கூடியது. இது மட்டும் இல்லாமல் இந்த ஈரானுடைய ட்ரோன்ஸ்லாம் இருக்கு இல்லையா, ஈரானோட ஷாகின் ட்ரோன்லாம் வந்து ரொம்ப ஃபேமஸ். ஸோ இந்த ட்ரோன்களை வந்துட்டு இவங்க அடித்து காலி பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ என்ன மாதிரி ஆயுதங்கள்லாம் இஸ்ரேல் வந்து பயன்படுத்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேலுடைய F-35 அதிர் F-35 பற்றி நான் நிறைய வீடியோலாம் போட்டிருக்கேன். உலகத்தில் இருக்கக்கூடிய அதிநவீன ஒரு ஸ்டெல்த் விமானம் அப்படின்னு பார்க்குறோம். அதாவது 5th ஜென்ரேஷன் ஃபைட்டரில் இன்னைக்கு இருக்கிறது டாப் மோஸ்ட் விமானம் எதுவும் அடுத்துன்னு பார்த்தீங்கன்னா இது F-35 தான், அமெரிக்காவோடது. அடுத்தது பார்த்தீங்கன்னா அமெரிக்காவோட B-2 ஸ்பிரிட் ஸ்டெல்த் பாம்பர்ஸ். இந்த ஸ்டெல்த் பாம்பர் உருவாக்குறது அமெரிக்கா மட்டும் தான். உலகத்தில் இருக்கக்கூடிய விமானங்கள்லேயே அதிக விலை உயர்ந்த விமானம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த B-2 ஸ்பிரிட் ஸ்டெல்த் பாம்பர்ஸ் தான். இதோட பிக்சர்ஸ் இதை வந்து பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் பெருமையாக காட்டிக்கிறதுக்காக இந்த அலாஸ்காவில் நடந்த மீட்டிங்கில் கூட ரஷ்ய அதிபர் புதின் வரும்போது மேலே பறக்க விட்டு சீன் போட்டார். ஸோ அந்த ஒரு விமானம் தான் இது அப்படின்னு பார்க்குறோம். இதை பயன்படுத்தி தான் ஏற்கனவே ஈரான் மேலே தாக்குதல் நடத்தினாங்க. அதே விமானத்தை பயன்படுத்தி தான் வந்து இப்பவும் தாக்குதல் நடத்திருக்காங்க அப்படின்னு பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் மிசைலை பொறுத்த வரைக்கும் இஸ்ரேலோட ஜெரிகோ 3 மிசைல் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து இன்டர்மீடியட் ரேஞ்ச் மிசைல் அப்படின்னு சொல்லப்படுது. ரொம்ப லாங் ரேஞ்ச் கிடையாது. இஸ்ரேல்லேருந்து போய் நேராக ஈரானில் அடிக்கிற அளவுக்கு ஒரு தகுதியுள்ள மிசைல் தான் இந்த ஜெரிகோ மிசைல். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவோட டொமஹாக் க்ரூஸ் மிசைல் வந்துட்டு ஒரு மழையே பொழிஞ்சிருக்கு அங்கே அப்படின்னு சொல்லப்படுது. கிட்டத்தட்ட 1000 மிசைல் வந்து அமெரிக்கா வந்து ஈரான் மேலே அமிச்சு தாக்குதல் நடத்திருக்காங்க அப்படின்னு பார்க்கப்படுது. இப்போ முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போன முறை நடந்த ஃபைட்லையுமே பார்க்கும்பொழுது என்ன நடந்துச்சுன்னா, முக்கியமான ஜென்ரல்ஸ்லாம் வாரோட ஃபர்ஸ்ட் 3 நாள்லேயே கிட்டத்தட்ட ஒரு 7-8 ஜென்ரல்ஸ் வந்து முக்கியமானவர்களை வந்து இஸ்ரேல் தட்டி தூக்கிட்டாங்க அப்படின்னு பார்க்குறது. அந்த முறை வந்து யூஎஸ் அட்டாக் பண்ணவே இல்லை, வெறும் பேஸில் மட்டும் அட்டாக் பண்ணிட்டு போட்டாங்க. ரிமைனிங் பண்ணது எல்லாமே இஸ்ரேல் தான். இந்த முறையும் 3 முக்கிய ஜென்ரல்ஸை வந்துட்டு இஸ்ரேல் முதல் நாள் வாரிலே தட்டி தூக்கியிருக்காங்க அப்படின்னு பார்க்கப்படுது. ஏன்னா இந்த இன்டெலிஜென்ஸ்ல இவங்க ரொம்ப ஷார்ப்பாக இருக்காங்க. அவங்களாம் எங்கே இருக்காங்க அப்படின்னு பார்த்து சைலண்டாக அவங்கள தூக்கிடுறாங்க அப்படின்னு பார்க்கப்படுது. முதல் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஜர் ஜெனரல் முகமது பக்பா. இவர் யார் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஈரானோடைய IRGC இருக்கு இல்லையா, அதாவது ஈரானியன் ரெவல்யூஷனரி கார்ட் கார்ப், இதோட தரைப்படையினுடைய தளபதி அப்படின்னு பார்க்கணும். மெயினான ஒரு ஆள் இவரை காலி பண்ணியிருக்காங்க. இஸ்ரேல் நடத்தின இந்த வான்வழி தாக்குதலில் இவர் கொல்லப்பட்டார் அப்படின்ற மாதிரி உறுதியான ஒரு தகவல் வெளிவந்திருக்கு. கடந்த ஜனவரி மாதம் தான் பார்த்தீங்கன்னா இவரை ஈரானுடைய இந்த சுப்ரீம் லீடர் கமானி இருக்கார் இல்லையா, அவர் வந்துட்டு மேஜர் ஜெனரலாக பதவி உயர்த்து கொடுத்தாரு அப்படின்னு பார்க்கப்படுது. ஏன்னா அங்கே இருந்த டாப் மோஸ்ட் ஆஃபீஸர்ஸ் எல்லாமே முன்னாடியே காலி ஆகிட்டாங்க. அதனால கீழே இருந்தவங்க எல்லாரையுமே வந்து இவங்க ப்ரொமோட் பண்ணி வச்சுருந்தாங்க. இப்போ அதில் ஒரு ஆள் காலி. இவர் தான் பார்த்தீங்கன்னா என்ன சொன்னாருன்னா, எங்களோட விரல் வந்து எப்போதுமே ட்ரிகரில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவுக்கு ஒரு மிரட்டல் விடுத்தார். ஏன்னா இவங்க இந்த அப்ரஹாம் லிங்கன் ஸ்ட்ரைக் குரூப்பை கொண்டு வந்து நிறுத்தின உடனே மிடில் ஈஸ்டில் நீங்கள் எப்போ எங்களை அடித்தாலும் எங்களோட ட்ரிகர் வந்து கன்னில் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு மிரட்டல் விடுத்தாரு. அவர் இப்போ கொல்லப்பட்டாங்க அப்படின்னு பார்க்கப்படுது. அடுத்து பார்த்தீங்கன்னா பிரிகேடியர் ஜெனரல் அஜீஸ் நர்சாதே. இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரானுடைய பாதுகாப்பு துறையினுடைய அமைச்சர் அப்படின்னு பார்க்குறோம். டிஃபென்ஸ் மினிஸ்டர். நம்ம ஊர் எப்படி ராஜ்நாத் சிங் சார் இருக்காரோ அவர் மாதிரி ஒரு டிஃபென்ஸ் மினிஸ்டர். அங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆர்மிலேருந்து தான் கொண்டு வருவாங்க. ஸோ அதனால ஆர்மிலேருந்து ஒரு டிஃபென்ஸ் மினிஸ்டர் இவர் இன்னைக்கு காலையில் நடந்த இந்த எபிக் ஃபியூரி ஆப்ரேஷன், இது வந்து இஸ்ரேல் நடத்தினது, இந்த ஆப்ரேஷன் தாக்குதலில் உயிரிழந்துட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. முக்கியமான ஆளை இவரையும் போட்டாங்க. ஈரானோட ஆயுத தயாரிப்பு மற்றும் ராணுவ வியூகங்களை வந்துட்டு இவர் தான் செயல்படுத்துறதுல மூளையாக இருந்தார் அப்படின்னு பார்க்கப்படுது. இவரையும் அவங்க காலி பண்ணிடுறாங்க. அது பார்த்தீங்கன்னா சலே அசாதி. இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரானுடைய ராணுவ உளவு பிரிவினுடைய தலைவர், அதாவது சீஃப் ஆஃப் மிலிட்ரி அண்ட் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க.
இவர் வந்து எதிரி நாடுகளில் போயிருந்தீங்கன்னா ரகசியங்களை உளவு பார்த்து கொண்டு வரக்கூடிய ஒரு டீமை வந்துட்டு ஹெட் பண்ணார். ஸோ ஒரு உளவு அமைப்பினுடைய தலைவரை வந்துட்டு அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் வந்து குறி வச்சு கொண்டுட்டாங்க அப்படின்னு பார்க்கப்படுது. ஸோ இந்த யுஎஸ் மற்றும் இஸ்ரேல் தாக்குதலில் மிக முக்கியமான 3 தலைவர்கள் வந்து கொல்லப்பட்டுட்டாங்க அப்படின்னு பார்க்கப்படுது ஈரானில். தாக்குதலுக்குள்ளான அமெரிக்க பேஸ்கள், அதாவது ஈரான் வந்து சும்மா கிடையாது. உடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவங்க சொன்னாங்க, நீங்கள் எங்களை அடிச்சிங்கன்னா பக்கத்தில் இருக்கிற உங்களோட பேஸ்லாம் நாங்கள் அடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஈரான் இப்போ வந்துட்டு ஒரே நேரத்தில் பல நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய தளங்களை குறி வச்சு அடிக்கிறாங்க. பஹ்ரைனில் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய அமெரிக்காவோட 5th ஃப்ளீட் இருக்கு இல்லையா, அந்த 5th ஃப்ளீட்டோட மிகப்பெரிய ஒரு பிளேஸ் இந்த பஹ்ரைன். இது மேலே வந்து ஏவுகணை தாக்குதல் நடத்திருக்காங்க. ஒரு சில ஏவுகணைலாம் அங்கே விழுந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. டேமேஜ் பற்றின விவரங்கள்லாம் வரல. அடுத்து பார்த்தீங்கன்னா குவைத்து, இங்கே இருக்கக்கூடிய அலி அல் சலம் அப்படின்ற ஒரு ஏர்பேஸ், இதுவுமே வந்து அமெரிக்காவோட ஏர்பேஸ், இதுலையுமே தாக்குதல் நடத்திருக்காங்க அப்படின்னு பார்க்கப்படுது. இதுக்கு ஒரு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா தி ராக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பேஸ் தான் அமெரிக்காவுடைய லாஜிஸ்டிக்ஸ் சென்டர் அப்படின்னு சொல்றோம். இங்க இருந்து தான் வெப்பன்ஸ் எல்லாமே வந்துட்டு இதர பகுதிகளுக்கு இவங்க அனுப்புறாங்க. ஸோ இதனால வந்து முக்கியமான ஒரு லாஜிஸ்டிக்ஸ் சென்டர் அப்படின்றதுனால இது மேல ஈரான் வந்து தாக்குதல் நடத்திருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா யுஏஇயோடைய அபுதாபியில் இருக்கக்கூடிய அல் தர்பா பேஸ், இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அல் தஃப்ரா பேஸ் மேல வந்து பல ஏவுகணைகளை வந்து ஈரான் வீசியிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இங்க வந்து சைரன் சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா கத்தார்ல தான் முக்கியமான ஏர்பேஸ் இருக்கு. இங்க இருக்கக்கூடிய அல் உதய் ஏர்பேஸ் இல்லையா, இதுதான் வந்து யூஎஸோட மிகப்பெரிய ஏர்பேஸ் மிடில் ஈஸ்ட்ல இருக்குது. இங்கேயும் வந்து தாக்குதல் நடத்திருக்காங்க அப்படின்னு பார்க்கப்படுது. ஆனால் கத்தார் என்ன சொல்லியிருக்குன்னா, எல்லா மிசைல்ஸுமே நாங்கள் வந்து இன்டர்செப்ட் பண்ணிட்டோம். அங்கே இருக்கக்கூடிய அந்த தேர்ட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், அது மட்டும் இல்லாமல் பேட்ரியாட் மிசைல், இது எல்லாமே வந்து எல்லா மிசைல்ஸுமே வந்து சுட்டு வீழ்த்திருச்சு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. ட்ரம்ப் மற்றும் இஸ்ரேலோட அடுத்த மூவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வந்து இப்போ ஒரு மேஜர் காம்பாக்ட் ஆப்ரேஷன் வந்து நாங்கள் ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. ஈரான் மக்களை வந்துட்டு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, உங்களோட அரசாங்கத்தை நீங்களே கவுத்துடுங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. இஸ்ரேல் தரப்புல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஈரானோட ஏவுகணை தயாரிப்பை நாங்கள் தரமட்டம் ஆக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு வந்து தெரிவிச்சிருக்காரு. ஒரு பக்கம் அமைதி பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு, இந்த ஈரானுக்கு வந்து எப்படி அணு தயாரிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு, இன்னொரு பக்கம் வந்து மிகப்பெரிய ஒரு தாக்குதலை வந்து நடத்துறது எல்லாருக்கும் ஆச்சரியமா இருக்கு. திடீர்னு நடத்திருக்காங்க இல்லையா, ஆனால் ஏற்கனவே சொல்லிட்டு தான் வந்தாங்க. இருந்தாலும் இந்த தாக்குதல் வந்து யாரும் எதிர்பார்க்கல. இப்போ ஈராக் வந்து இந்த வாரில் சேர்ந்திருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஈராக்ல இருக்கக்கூடிய அரசாங்கம் வந்து அமெரிக்காவோட ஒரு பப்பட்ட அரசாங்கமே இருந்தாலும் அங்க இருக்கக்கூடிய சில கிளர்ச்சியாளர்கள் வந்து ஈரானுக்கு ஆதரவா தாக்குதல் நடத்திருக்காங்க அப்படின்னு பார்க்கப்படுது. இஸ்ரேலில் வந்துட்டு ஈரான் அடிச்ச உடனே ஈரானுடைய ஆதரவாக இருக்கக்கூடிய சில குழுக்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, பதிலடி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. டார்கெட் அவங்க எதாவது பண்ணாங்கன்னா, இஸ்ரேலில் இருக்கக்கூடிய இந்த ஹைஃபா துறைமுகம் மற்றும் ராணுவ தளங்களை குறி வச்சு ஏவுகணை வந்து வீசியிருக்காங்க. ஒரு சில வீடியோலாம் வந்திருக்கு. டெல் அவிவ் மேலே வந்து ஈரானுமே தாக்குதல் நடத்திருக்குன்னு சொல்லி சில பாம்லாம் அங்கே விழுந்திருக்கு. ஆனால் மோஸ்ட் ஆஃப் த மிசைல்ஸ் மற்றும் ராக்கெட்ஸை வந்து இஸ்ரேலோடைய ஐண்டூம் வந்து தடுத்து நிறுத்தின மாதிரி வீடியோஸ்லாம் வருது, மிசைல்ஸும் வருது. அடுத்தது பார்த்தீங்கன்னா டார்கெட் 2, இந்த ஈராக் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஈராக்லே இருக்கக்கூடிய யூஎஸோட பேஸு, அப்புறம் சிரியாவில் இருக்கக்கூடிய இந்த ராணுவ பேஸ்களான அல் அசாத் ஏர் பேஸ் இருக்கு இல்லையா, ஸோ இது மேலே வந்து ட்ரோன் தாக்குதல் வந்து அவங்க நடத்திருக்காங்கன்னு பார்க்கப்படுது. இதெல்லாம் சின்ன சின்ன தாக்குதல்லாம் அவங்களால பெருசாக எஃபெக்டிவாலாம் பண்ண முடியாது. சரி, இவங்க என்ன மாதிரி ஆயுதங்கள் யூஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அஷ்ரா 2 அப்படின்னக்கூடிய ட்ரோனு, இதுவுமே வந்து ஈரான் கொடுத்தது தான். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபட்வா 110, இது வந்து குறுகிய தூரம் செல்லக்கூடிய ஏவுகணை அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வச்சு அவங்க தாக்குதல் நடத்திருக்காங்க. ட்ரம்ப் மற்றும் உலக தலைவருடைய அதிரடி ஸ்டேட்மெண்ட் என்ன இந்த தாக்குதல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தாக்குதலுக்கு அப்புறம் ட்ரம்ப் என்ன சொல்கிறாரு அப்படின்னாக்கா, ஈரான் உலகத்துக்கே ஒரு அச்சுறுத்தல், அவங்க அணு ஆயுதம் தயாரிக்கிறத நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. இந்த தாக்குதல் ஒரு ஆரம்பம் தான் அப்படின்ற மாதிரி அவர் அதிரடியாக பேசியிருக்காரு. இது ரொம்ப நாளாக அவங்க பிளான் பண்ணுது, அதை அவங்க பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்க்கப்படுது. அடுத்தது இஸ்ரேல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எங்களை அழிக்க நினைப்பவர்களுக்கு இது ஒரு பாடம் அப்படின்ற மாதிரி இஸ்ரேல் வந்து சொல்லியிருக்கு. எங்கள் தற்காப்புக்காக நாங்கள் எவ்வளோ தூரம் வேணாலும் போவோம் அப்படின்ற மாதிரி பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு வந்து தெரிவிச்சிருக்காரு. ஈரான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த தாக்குதல் வந்து ரொம்ப கோழைத்தனமான ஒரு செயல் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் வந்து இதுக்கான மிகப்பெரிய விலையை வந்து அவங்க கொடுக்க வேண்டியிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எங்களோட பதிலடி வந்து மிக கடுமையாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஈரானுடைய உச்சக்கட்ட தலைவர் இந்த கமானி வந்து தெரிவிச்சிருக்காரு அப்படின்னு பார்க்கப்படுது. ஆனால் அவர் கண்டிப்பாக வெளியே வர முடியாது. அவர் தான் இவங்களுடைய முக்கியமான டார்கெட்டு. அவர் பங்கரில் இருந்தால் தான் சேஃபாக இருப்பார்னு பார்க்கப்படுது. இந்த முறை அவரை காலி பண்ணுறது தான் இஸ்ரேலோட மிக முக்கியமான குறிக்கோளாக இருக்குன்றது என்னுடைய யுகம். சரி, இப்போது இதுதான் இதோட நிலவரம். இன்னும் நியூஸ் வர நான் இதோட அப்டேட் கொடுக்குறேன். ஆக்சுவலாக நான் வந்து பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் நியூஸ் வந்து லாப்ரேட்டாக போகணும்னு நினச்சேன். அதுக்குள்ளே முக்கியமான நியூஸ் வந்துச்சு. அதனால தான் நான் இதை உங்களுக்கு போட்டிருக்கேன். சரி, இப்போ இந்தியா என்ன பண்ணுது அப்படின்னாக்கா, இந்தியா வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எம்இஏ வந்துட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஈரானில் இருக்கக்கூடிய இந்திய தூதரகம் இப்போ கடந்த சில நாட்களாகவே பல எச்சரிக்கைகளை வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. பிப்ரவரி 23 அன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா, இந்திய மாணவர்கள் மற்றும் தொழிலாளர்கள் அங்கே வேலை செய்யக்கூடியவங்க எல்லாமே வந்து போக்குவரத்து வசதியை ஏற்படுத்திக்கிட்டு உடனே கமர்ஷியல் ஃப்ளைட்ஸை பிடிச்சி நீங்கள் வெளியேறணும் நாட்டை விட்டுன்னு சொல்லிட்டு 23ஆம் தேதி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருந்தாங்க.
இப்போ பிப்ரவரி 28 இன்னைக்கு காலையில் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா தாக்குதல் தொடங்கின நிலையில வெளியே வர முடியாதவங்க இண்டோர்லேயே வந்து இருங்க, தேவையில்லாமல் வந்துட்டு வெளியே பயணிக்க வேணாம், ஏன்னா எப்போனாலும் நம்ம மேலே வந்துட்டு தாக்குதல் நடத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. வார் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக ஈரான் சும்மா இருக்காது. அது மட்டும் இல்லாமல் இந்த கமானி விழுற வரைக்கும் இஸ்ரேல் சும்மா இருக்காது தான் பார்க்கணும். அமெரிக்காவே கம்மி இருந்தாலும் இஸ்ரேல் கண்டிப்பாக கம்மி இருக்காது. ஏன் அப்படின்னா கமானியை தூக்குறது தான் அவங்களுடைய முக்கியமான வேலையாக இங்கே பார்க்கப்படுது. ஸோ கிட்டத்தட்ட யோசிச்சு பாருங்கள், 1000 மிசைல் அந்த நாட்டு மேலே செலுத்தியிருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல் தாக்குதலை வந்து இந்த 2 நாடும் சேர்ந்து நடத்தியிருப்பாங்க அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே மக்களே, ஸோ இதுதான் இப்போதைக்கு வந்திருக்க அப்டேட்டு. கண்டிப்பாக வந்துட்டு அடுத்த ஒரு அப்டேட்டை நம்ம நாளைய வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, ஸோ வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக நம்புறேன். கண்டிப்பாக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்கு தெரிவிங்க. மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ, பை, ஜெய்.